பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகா பெரியம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் அளித்த புகாரின் பேரில் தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாநாட்டில் ராம்ப் வாக் மீது ஏறிய தொண்டரை தூக்கி வீசிய புகாரில் விஜய் மற்றும் அவரது பவுன்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகா பெரியம்மாபாளையம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைகிறார். சரவணன் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. மதுரையில் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு, இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் விஜய்க்கான ஏராளமான ரசிகர்கள், தொண்டர்கள் வருகை தந்திருந்தனர். அப்போது விஜயின் ரேம்ப் வாக் வந்தபோது அப்போது விஜய்க்கான ரசிகர்களும் தொண்டர்களும் நெருங்கிய போது விஜயின் பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் அவர்களை தடுத்து அப்புறப்படுத்தினர். சிலரை தள்ளிவிட்டனர். பலரை தூக்கி வீசினர், பந்தை போல் தூக்கி வீசினர். அப்படி பந்தை போல் தூக்கிய வீசி காயம் ஏற்பட்ட நபர் நான் தான் என்று நேற்று பெரம்பலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகா பெரியம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சரத் என்ற இளைஞர் தனது தாய் சந்தோஷ் என்பவருடன் புகார் மனுவை அளித்திருந்தார். என்ன புகார் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜயின் பவுன்சர்கள் தன்னை தாக்கியதால் தனக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெரம்பலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் காவல் நிலையத்தில் விஜய் மற்றும் அவரது பவுன்சர்கள் மீது 189(2) 296(b) 115(1) ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பவித்ரா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.